ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு ஃபேஸ் வாஷ் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா நியாசினமைன் வச்சு ஒரு ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம போன வீடியோலேயும் நம்ம பேஸ் எப்படி பண்ணுறது, ஃபேஸ் வாஷோட பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருப்போம். அதை வச்சு இன்றைக்கி நம்ம நியாசினமைனோட ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த நியாசினமைன் ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட டல் ஸ்கின்னும் நல்லா பிரைட்டன் ஆகும். ஸ்கின் டோன் நல்லாவே ஈவன் டோன் ஆகும். நம்மளோட போர்ஸஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணும், ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நியாசினமைனில் இருக்குது. இது ஆன்டி ஏஜினிங்காக, ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தினிங்காக, ஹைட்ரேட்டிங்காக, இந்த மாதிரி நிறைய நியாசினமைன் நமக்கு செய்யும். வாங்க இதை வச்சு எப்படி ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்ச பேஸ் எடுத்துக்கிட்டேன். அப்போ ஒரு பவுலில் நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி நல்லா க்ளீனாக இருக்கும். ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளோட பேஸை நான் எடுத்துட்டேன். நம்ம இன்றைக்கி 50 கிராம் பேஸ் வச்சு செய்ய போகிறோம். ஸோ நான் 50 கிராம் பேஸை மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் செய்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களோட யூஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ்க்குன்னு போகும்போது நீங்கள் யூடியூப் சேனல் பண்ணுறதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதில் லேர்ன் ஆகிருக்கணும், நிறைய விஷயம் லேர்ன் ஆகிருக்கணும். போகிற இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுக்கு போடுறாங்க, இது ஸ்கின்னுக்கு எப்படி ஒர்க் ஆகும், எல்லாமே தெரிஞ்சு தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். பர்சனல் யூஸ்க்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம நியாசினமைன் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அது மெஷர் பண்ணிக்கலாம். 0.5 கிராம்ஸ்க்கு நியாசினமைன் பவுடர். நியாசினமைன் இது உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் கிடைக்கும். நீங்கள் கூட அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நியாசினமைன் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 0.5 கிராம்ஸ் நியாசினமைன் எடுத்து இதை அப்படியே ஆட் பண்ண வேண்டாம். இதில் ஒரு 5 கிராம்ஸ்க்கு டிஎம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி அதில் எந்த ஒரு அந்த ஒயிட் பார்ட்டிகல்ஸே இல்லாமல் நல்லா டிரான்ஸ்பரண்ட் லுக் வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த ஒரு ஒயிட் பார்ட்டிகளும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா டைல்யூட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம் சீக்கிரமாகவே க்யூர் ஆக்க ஹெல்ப் பண்ணும். இது நல்லா நான் டைல்யூட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு ஒயிட் பார்ட்டிகல்ஸும் ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸ் கூட இருக்கக்கூடாது. நம்மளோட முசி ஹெர்பல்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் கிளாஸஸும் தனியாக இருக்குது. அதில் டிரான்ஸ்பரண்ட் பேஸ் எப்படி செய்கிறது, பேர்ல் பேஸ் எப்படி செய்கிறது எல்லாமே இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்குது. உங்களுக்கு யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இப்போ நான் நல்லாவே டைல்யூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சொல்யூஷனை நம்ம ஃபேஸ் வாஷ் பேஸில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஒரு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஆனால் எல்லா பக்கம் ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கணும். இல்லைன்னா நமக்கு ஃபோம் வர ஆரம்பிச்சிரும். ஜென்டலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். பட் எல்லா பக்கமும் நல்லாவே அது மிக்ஸ் ஆகிருக்கணும். நீங்கள் எப்பயுமே ஒரு பேஸில் ஒரு 5 ml தான் எந்த இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலும் ஆட் பண்ணணும். 100 கிராம் பேஸுக்கு நான் சொல்கிறேன். அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ஃபோமும் வராது, அது சீக்கிரமாக ஸ்பாயில் ஆயிரும். இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு ஃபேஸ் வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா நீம் ஃபேஸ் வாஷ் வேணும், பேஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நீமை நல்லா பாயில் பண்ணி அதுலேருந்து 5 ml மட்டும் எடுத்து இதில் நீங்கள் பண்ணி இதில் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பேஸஸ்னால் யூஸ் பண்ணும். இப்போ நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து இதில் எசென்ஷியல் ஆயில்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஸ்மெல்லுமே நமக்கு அடிஷ்னலாக நம்ம ஃப்ரீக்ரன்ஸ் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இதோட ஸ்மெல்லே நல்லா இருக்குது. ஸோ அதனால் நான் அடிக்கடி இப்போது பண்ணுற ப்ராடக்ட்டில் லெமன் கிராஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். எசென்ஷியல் ஆயில் இது. அது ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது பண்ணால் நம்மளோட ஃபேஸ் வாஷ் ரெடி ஆயிரும். இப்போ இதுவும் ஜென்டல் நல்லா மிக்ஸ் பண்ணும். இப்போ இது ஒரு மாதிரி ஒயிட் கலராக இருக்கிறனால, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன், கலர் ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு ஆப்ஷனல். நான் இது வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். பர்சனலுக்கு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷோட கலர், லிக்விட் கலர் நான் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அது ஒரே ட்ராப் மட்டும் தான் எடுத்திருக்கேன், வேறு அதிகமாக எடுக்கல. ஒரு ட்ராப் எடுத்திருக்கேன். எடுத்து அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வெறும் வீடியோ பர்பஸ்க்கு மட்டும்தான். உங்களுக்கு வேணான்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணினா பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்க்கவே வீடியோக்கு அழகாக இருக்கனால நான் பண்ணேன். அவ்வளோதான். நம்மளோட ஃபேஸ் வாஷ் நியாசினமைன் ஃபேஸ் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாட்டிலுக்கு ஸ்டோர் பண்ணி நீங்கள் 6 மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் இதை பாட்டிலுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜென்டிலாக நீங்கள் டே அண்ட் நைட் யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணவே உங்களோட ஸ்கின்ல நிறைய டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நியாசினமைன் அமேசானில் கிடைக்கும், நீங்கள் அங்கே ட்ரை பண்ணுங்கள். பேஸஸ்லாம் நான் சொன்ன மாதிரி பேஸஸ் ரெடி பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை நான் என் ஹேண்டில் வந்து நான் உங்களுக்கு எவ்வளோ வந்து ஃபோம் வருதுன்னு காட்டுறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எடுத்தால் போதும். நல்ல கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல கன்சிஸ்டன்சி. நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணாமல் வெறும் கையிலே நான் தடவும் போதே உங்களுக்கு தெரியும் ஃபோம் எவ்வளோ வருதுன்னு. இது வந்து ஃபேஸ் வாஷ்க்கு சூப்பராக, இந்த ஃபோமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் தான் சொல்லுவேன். பட் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.